பாருங்க மக்களே, இது ஒரு 15 நாள் ஆடு நட்டு 15 நாள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். 15 நாளில் 3 தண்ணி கட்டிருக்கோம். களை எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். இது மாதிரி களை வந்துருக்கு. ஒரு 2-3 நாளில் வேலை கொஞ்சம் இன்னொரு இதில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால 2-3 நாளில் களை விட்டுணும் மக்களே. எனக்கு 20 நாள் ஆச்சு களை எடுக்க. வாங்க போகலாம். மக்களை களை வெட்டிட்டோம். நம்ம பயிர் நட்டி களை வெட்டி முடிக்கும் போதெல்லாம் ஒரு விவசாயியோட கஷ்டம் தெரியும். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படும் தெரியும். மக்களே, நம்ம 25 நாள் செடி எப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம இப்போ உரம் போட போகிறோம் மக்களே. வாங்க உரம் போடலாம். 25 நாளில் பாட்டாம்பூச்சி. உரம் போட்டு முடிக்க போகிற மக்களே பாருங்க மக்களே. நம்ம விவசாய வீடியோக்கு மட்டும் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. விவசாயி எவ்வளோ கஷ்டப்படணும் யாருக்கும் தெரியல போல. வீடியோ பாருங்க, விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்களே. என்னன்னு தெரியல, 30 நாளில் மஞ்சள் நோய் வந்துருச்சு செடிக்கு. எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இது மேக்சிமம் கிளைமேட்னால வர்றதுனால சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு மஞ்சள் நோய் வந்தோம்னா. அதனால் மக்களே நம்ம மருந்தடிக்கிறோம். இப்போ இந்த வெள்ளைப்பூச்சிக்கு இந்த மருந்து தான் அடித்தா மக்களே. பாருங்கள், ஓவராக வெள்ளைப்பூச்சி இருந்துச்சு. இந்த மருந்து தான் வந்தாங்க. கேட்டு விசாரிச்சால் அது ஓகேன்னு சொன்னதுனால அடித்தோம். மொச்சை நட்டு 50 நாள் ஆச்சு மக்களே. நம்ம உள்ளே போயிட்டு மொச்சை இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மஞ்சள் செடி ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடுச்சு. பட் பூ நல்லா பூத்து கிடச்சி நல்லா கண்ட்ரோல் ஆகி செடியெல்லாம் நல்லா வந்து ஓரளவு மருந்து வச்சு நல்லா வந்த பிறகு தான் ஓரளவு மனசு நல்லா இருந்துச்சு மக்களே. விவசாயம் பண்ணும்போது இப்படிப்பட்ட ப்ராப்ளத்தெல்லாம் சந்திக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்களே. நம்ம மொச்சை நட்டு 50 நாள் ஆச்சு. பாருங்கள், பூ நல்லா பூத்துருக்கு. இந்த டைமில் வந்து புழுவுக்கும் பூச்சிக்கும் சேர்த்து மருந்தடிக்கணும். இல்லைன்னா எல்லாம் இதாகிரும், நல்லா இருக்காது. புழு பிடிச்சி எல்லாமே இதாகிரும் செடியெல்லாம். பாருங்கள் மக்களே, பூ எப்படி பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. 50 நாளில் மக்களே இது கன்ஃபார்மாக பார்த்தாகணும். இல்லைன்னா போதும் மக்களே, இந்த வெள்ளாமையே நான் ஒன்றுக்காகாமல் போயிடும். 60 நாள் ஆச்சு மக்களே. இதோட மொச்சை நட்டு பிஞ்சுமா இருக்குது. வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மக்களே. நாம் மொச்சை நட்டு 60 நாள் ஆச்சு. பாருங்க மக்களே, பிஞ்சும் காயம் பாதி இருக்குதுல. இதில் மஞ்சள் செடி இருக்கும். மருந்தெடுத்து பார்த்தோம், ஓரளவு கண்ட்ரோல் ஆகிருக்கு. ரொம்ப கண்ட்ரோல் ஆகலாம். 60 நாளில் வந்து பிஞ்சும் காயாக இருக்கிறதுனால தண்ணி கட்டணும். அந்த காய் வந்து நல்லா வர்றதுக்கு தண்ணி கட்டணும். காய் நல்லா வருது, தண்ணி கட்டணும். பட்டு இந்த நேரத்தில் பார்த்து கரெக்டாக மருந்து அடிக்கணும். மருந்து அடிக்கணும்னா நல்லா வர செடி காயெல்லாம் புழு பிடிச்சி இதாகிடும். பாருங்க மக்களே, ஃபுல்லாக எப்படி மொச்சை நட்டுறோம். இஞ்சி போனால் ஒரு 200 கிலோ தான் பிடிக்கணும். பூரா மஞ்சள் என்ன பண்ணணும்னு தெரியல நம்மளுக்கு. சரி, அப்படியே விட்டு வச்சு எவ்வளோ போட்டால் வயசாகவும் எதுவும் எடுக்க முடியல. அதை சொல்லி விட்டுட்டோம்.
ஃபுல்லாக மத செடி மக்களே. இதில் ஒன்றுமே அப்படியே இல்லை, இதுக்கு தான் விடணும் போல. இது லாஸ் தானே எங்களுக்கு. போனால் உரம் போட்டு தண்ணி கட்டி களை எடுத்துல லாஸ் தான். இதனால இதை அப்படியே ரொட்டேட்டர் விட்டு உரமாக இது பண்ணும். வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு விவசாயி இவ்வளோ கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து போடுறேன். முடிஞ்ச அளவு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள்.